வெல்கம் டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கான 12வது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே யூடியூப் சேனலுக்குள்ளே போனாவே எஸ்ஐ எக்ஸாம் பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது எதையுமே காதில் போட்டுக்காதீங்க. ஏன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கூடிய விரைவில் வரதான் போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலான்னு மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் எல்லா போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? திருக்குறளில் வர்றது போல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், திருவள்ளுவர் சொல்ல வர்றாருன்னா, நாம் எப்போவுமே எண்ணக்கூடிய எண்ணம் எல்லாமே, அதாவது எண்ணுவதெல்லாம் எப்போவுமே உயர்வை பற்றி நம்ம எண்ண வேண்டும். எப்போவுமே தாழ்வை பற்றி எண்ணக்கூடாது, ஓகேங்களா? பாஸ் ஆயிடுவோமா ஃபெயில் ஆயிடுவோமா அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நாம் நிச்சயம் பாஸ் ஆகிறோம். வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு நாமளும் அரசாங்க வேலைக்கு போக போகிறோன்னு நினைங்க, ஓகேங்களா? எல்லோரும் நன்றாக தேர்வு எழுதுங்க. இந்த 12வது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.